friends, welcome to Rainbow Craft. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டபுள் crochet. இது எப்படி பின்னலாம்னு இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லிப் knot போட்டுக்கறோம். இந்த மாதிரி ஸ்லிப் knot போட்டுட்டு செயின் ஸ்டிட்ச் பண்ணனும். நமக்கு எவ்வளோ லென்த் தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து இப்போ செயின் ஸ்டிட்ச் போட்டுக்கிறோம். செயின் ஸ்டிட்ச் போட்டுட்டு இப்போ வந்து இந்த செயினில் வந்து நம்ம ரெண்டாவது நாட்டில் விடுறோம். இப்போ இதில் தான் நம்ம விடணும். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு டைம் இந்த நூலை வந்து இதில் வந்து இந்த நீடில் வந்து இப்படி வாங்கிட்டு அப்புறம் தான் விடணும். இது திருப்பி ஒரு டைம் இந்த நூலை எடுத்து வெளியில் கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வந்துட்டால் இப்போ நமக்கு வந்து 3 லூப் இருக்குங்க. 1 2 3. இந்த 3 வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 ஆக்கணும். இப்போ 2 ஆக்கிட்டோம். இந்த 2 வந்து இப்போ 1 ஆக்கணும். இதுதான் டபுள் க்ரோச்செட்டுங்கிறது. இப்போ இதில் நூலை வாங்கிட்டு நம்ம அடுத்த செயினில் விடுறோம். விட்டுட்டு இதுலேருந்து நூலை எடுத்து வெளியில் கொண்டு வரணும். இப்படி வெளியில் கொண்டு வந்துட்டால் 3 இருக்கும். இப்போ 3ல் நூலை வாங்கி இப்போ நூலை இதில் வாங்கினோம்னா நமக்கு 4 தெரியும். 4 வந்து 2 ஆக்கணும். இந்த 2 வந்து 1 ஆக்கணும். இதுதான் டபுள் க்ரோச்செட்டு. நூலை இதில் எடுத்துட்டு இதை விட்டு நூலை வெளியில் கொண்டு வரணும். வெளியில் கொண்டு வந்தோடனே 3 இருக்கும். 3 வந்து 2 ஆக்கணும். இப்போ 2 இருக்கு. இந்த 2 மறுபடியும் 1 ஆக்கணும். இப்போ இந்த எண்டுக்கிட்ட வரும்போது நூலை அதில் வாங்கிட்டு இந்த லாஸ்ட்டு ஹோல் இதில் விட்டுட்டு உள்ளே விட்டு வெளியில் வாங்கணும். இப்படி வாங்கிட்டு இப்போ நமக்கு 3 செயின் இருக்குது. இதில் இந்த நீடில் ஒரு டைம் நூலை அப்படி வாங்கிட்டு இதுலேருந்து ரிலீஸ் பண்ணி வெளில கொண்டு வரணும். இப்படி கொண்டு வந்துட்டு இந்த 2 1 ஆக்கணும். இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ எப்படி இதை வந்து திருப்பி போடுறதுன்னா இதில் வந்து நம்ம வந்து 2 செயின் போடணும். இப்போ எக்ஸ்ட்ரா 1 2 செயின் போட்டுட்டு இதை அப்படியே இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இதில் மறுபடியும் நூலை வாங்கிட்டு இந்த ஹோலில் விடணும். இந்த இடம் இந்த மாதிரி நமக்கு கேப் இருக்கும். ஒவ்வொன்று இதுலேயும் இந்த மாதிரி கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து உள்ளே விட்டு நூலை வாங்கணும். வாங்கிட்டு இதை இந்த 2 1 ஆக்கணும். இது வந்து இதையும் நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸில் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இதே மாதிரி நமக்கு பர்ஸ் வேணுமோ இல்லை என்ன மாடல் வேணுமோ அதெல்லாம் நம்ம வந்து செஞ்சுட்டே இருக்கலாம். நம்ம இதேமாரி போட்டுகிட்டே வந்து கரெக்டாக வந்து எட்ஜு பார்த்திங்கனாக்கா அந்த முடிக்கிற இடத்துல அந்த கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வர மாதிரி போடணும். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் நமக்கு வந்து பர்ஸ் எல்லாம் செய்யும்போது நமக்கு வந்து இப்படி ஃபினிஷ் பண்ணும்போது கரெக்டாக வந்து நமக்கு ஜாயிண்ட் ஆகும். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது டபுள் க்ரோச்செட்டு. இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ கிராஃப்ட்.